ஈஸியான டேஸ்டான கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறும் கடுகு நம்ம பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடி நம்ம வீட்டாக சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மிளகாத்தூள் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போட்டுட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். புளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக எடுத்து ஊற போட்டு நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி விதையை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் காஞ்சதுச்சுன்னா எண்ணெயில் வறுத்து போடுங்க. என்கிட்ட காஞ்சது இல்லைனால நான் பச்சையாகவே போட்டு நான் இன்றைக்கி வத்தக்குழம்பு வைக்கிறேன். நம்ம வெல்லம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு டேஸ்டான கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு ரெடி. இதில் நீங்கள் தேங்காய் போடுறது போடாது உங்கள் விருப்பம் தான். ஆனால் அந்த கல்யாண வீட்டுகளில் கொஞ்சம் தேங்காய் போடுவாங்க.